ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக், அது ரொம்ப சூப்பரான ஃபேஸ் பேக். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கலருக்கும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்குவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் பச்சை அரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நான் வேறு முகத்துக்கும் கழுத்துக்கும் மட்டும் தான் நான் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூனு பச்சை அரிசி, எந்த அரிசி இருந்தாலும் சரி. உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உடஞ்ச உளுந்தோ இல்லை முழு உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து நான் கஞ்சி தண்ணி, நீங்கள் நைட்டு வச்ச சாதம் தண்ணி இருந்தாலும் சரி, இல்லை காலையில் வச்ச சாதம் கஞ்சி தண்ணி இருந்தாலும் சரி, இது 3 வச்சு தான் நம்ம இதில் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணுறதுல இது 3 வச்சு நம்ம அவ்வளோ சூப்பராக நம்ம ஒயிட்டாக ஆகிறதுக்கு, நம்ம கலர் மாறுறதுக்கும் நம்ம ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது நான் மிக்ஸி ஜார் எடுத்து அரிசியோ உளுந்தோ 2 இதில் போட்டு நல்லா பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கினா தான் நம்ம இதில் நம்மளுக்கு பவுட்ரு கிடைக்கும். இது வேறு நான் 2 நாளைக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு குளிக்கும் போது ஃபுல் பாடிக்கு நீங்கள் 1 நாள் விட்டோ இல்லை 2 நாள் விட்டு நீங்கள் குளிக்கிறீங்கன்னா உங்கள் உடம்பு ஃபுல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க இது ஃபுல் நீங்கள் பாடி பூரா நீங்கள் குளிக்கிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்து நீங்கள் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துன்னு அரைச்சி நீங்கள் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு உங்களுக்கு குளிக்கும் போது ஃபுல் குளிச்சு ஆகிட்ட பிறகு இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உங்கள் உடம்பு பூரா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அப்புறமா 10 நிமிஷம் கழித்து நீங்கள் மறுபடியும் குளிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக நல்லா ரொம்ப கருப்பாக இருந்து ஒரு லைட்டு ஒயிட்டாக நீங்கள் ஆக்கலாம். ஏன்னாக்கா அதுக்கு அரிசியும் நல்லா நம்மள ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குது. உளுந்து நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ ஊற வச்சு நம்ம அரைக்கும் போது நம்ம கையை பார்த்துக்கலாம். நம்ம அதில் போட்டு கையில் நம்ம இந்த உளுந்தோ அந்த அரிசி எடுக்கும் போது நம்ம கையை எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது நம்ம அரைச்சிட்டு வரலாம் பாருங்கள். இப்போ இது நான் நல்லா நைஸாக நல்லா பவுடராட்டம் நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இதில் இருக்கிறது நம்மளுக்கு க்ளீனாக பவுடராக கிடைக்கும். இல்லாட்டி நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வடிகட்டி வச்சு நம்ம இப்போ ஜலிச்சிக்கலாம். நல்லா நம்ம இது ஜலிச்சு எடுத்துக்கினாக்கா நம்மளுக்கு அந்த நைஸாக இருக்கிறது நம்மளுக்கு அந்த பவுட்ரு கிடைக்கும். நீங்கள் 1 மாதம் தொடர்ந்து இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நீங்களே பார்க்குவீங்க. இந்த அளவுக்கு உளுந்துலேயோ அரிசியிலே நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான நம்மளுக்கு கலரும் மாறுது, சூப்பரான ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக நம்மளுக்கு வச்சுருக்குது. நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோ கொடுக்கும், நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம், நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்மளுக்கு வேஸ்ட் இல்லை. இது நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் எதுவுமே இல்லை, நீங்கள் ரோஸ் வாட்டரோ இல்லை கஞ்சி தண்ணியோ எதுவும் நீங்கள் இதில் கூட சேர்த்து எவ்வளோ வேணால் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா 10 நிமிஷம் கழித்து இந்த ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் முகத்தை கழுவிட்டு இந்த க்ரீமை ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு பவுடர் கிடச்சிருக்குது, அரிசியும் உளுந்தது. இப்போ இது நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா இப்போ எனக்கு தேவையாக இருக்குது, மிச்சத்தை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தோ அரிசி மாவு நான் போட்டுக்கினேன். அதுக்கு தேவையான அளவு நான் கஞ்சி தண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேஸ் பேக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கலாம். உடனே ஜாஸ்தி சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கஞ்சி தண்ணி எடுத்து நீங்கள் சேர்த்து இது பண்ணிங்கன்னா கஞ்சி தண்ணி நம்ம ஸ்கின் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக நல்லா க்ளோவாக இதுவாக கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேஸ் பேக்கு ரெடி. இப்போ இது பேலன்ஸ் இருக்குது, மிச்சம் இருக்குது, நான் ஒரு பாக்ஸில் வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அது ஸ்டோர் பண்ணல, இந்த ஸ்க்ரப்புக்கு நான் எடுத்து வச்சுருந்து இதுவும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது நான் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரப்பு பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் பேக்கும் நான் யூஸ் பண்ணுவேன்.
இப்போ நான் வேறு உங்களுக்கு ஃபேஸ் பேக் எப்படி இது ரெடி பண்ணுற பிறகு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது முகத்துலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். முகத்தை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவின அப்புறமா பாருங்கள், முகத்தில் எது ஒரு மேக்கப்பு எதுவுமே போடாதீங்க, நல்லா கழுவிக்கோங்க. கழுவின அப்புறமா நம்ம இதை வந்து இப்போ முகத்தில் அப்ளை பண்ணுறோம். வேறு நம்ம அப்ளை பண்ணி விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் விட்ட பிறகு அதுக்கு நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் போட்ட பிறகு நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு பேக் போடுறது நம்மளுக்கு அந்த ரிங்கிள்ஸ் நம்ம முகத்தில் இருக்கிறதால அது மறினோ அந்த ரிங்கிள்ஸாக தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஒரு பேக்கை ரெடி பண்ணி போடுறோம். நம்ம பேசிட்டு நம்ம பேக் போட்டு நம்ம பேசிட்டோம்னாக்கா அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி தான் அதிகமாக தான் ஆகணும், கம்மி ஆகாது. பாருங்கள், இந்த பாருங்க, இப்போ இருக்கிறது பேலன்ஸ் வந்து நான் கழுத்துக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டு அது நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நம்ம முகத்தை போயிட்டு நம்ம பச்சை தண்ணி எடுத்து லைட்டாக நம்ம இப்படி அப்ளை பண்ணிவிட்டு முகத்தை ரொம்ப ரஃப்பாக பண்ணக்கூடாது, ரொம்ப ஹார்டாக லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு நம்ம முகத்தை கழுவிக்கலாம். கழுவிக்கின்னு இப்போ இருக்கிறதுக்கு 1 மாதம் கழித்து நீங்கள் ரெகுலராக இது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நல்ல ஒரு ஃபேஸு க்ளோவும் உங்களுக்கு ஃபுல் நல்லா கலரிங்கும் உங்களுக்கு ஆகிறதுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிட்டு தான் ஒரு ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீமோ உங்களுக்கு நான் அது ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். 1 மாதத்துக்கு அப்புறமா இது எப்படி இருந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு பாயின்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நான் பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து நான் முகத்தை கழுவின்னு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.